18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போ உன் மேல கோபத்தோட உன் வீடு தேடி வந்திருக்கேன். எதுக்காக தெரியுமா? இதுவரைக்கும் நடந்ததையே பெருசா நினைச்சு நான் தோத்து போயிட்டேன். இனிமே எனக்கு நல்லதே நடக்காது என நம்பிக்கை இழந்து நீ பேசுவதை பார்க்கவா நான் இங்கு இருக்கிறேன். நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லிட்டேன். நீ இழந்ததையெல்லாம் உனக்கான சிறப்பானதை நான் கொடுப்பதற்காக தவறான விஷயங்களை உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறேன்னு புரிஞ்சு நடக்கிறத ஏத்துக்கோன்னு. ஆனா நீ வாழ்வில் எதையாவது இழக்கும் போது இழந்ததை விட சிறப்பான ஒன்று உனக்கு கிடைக்க போகுதுன்றத புரிஞ்சுக்காம இப்படி தப்பாவே நீ யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனால்தான் கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன் என் செல்லவே. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் நீ ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. இனிமே நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அது நிச்சயமாக உனக்கு உதவும். பெரும்பாலும் நீ எதை பத்தி கற்பனை செய்கிறியோ அல்லது நீ எதை பத்தி யோசிக்கிறியோ அதுதானே உன் வாழ்வில் நிகழும். எப்ப பார்த்தாலும் நீ கஷ்டங்களையே கற்பனையாக யோசிச்சு இது தப்பா நடந்துரும், அது தப்பா முடிஞ்சிரும்னு தீவிரமாக சிந்தனை செய்கிறாய். நீ கற்பனையில் கவலைகளை உண்டாக்கும் போது அது நிஜமாவே உன் வாழ்க்கையில நடந்துடுது. எப்பவுமே அதீத கற்பனையோடு தவறான விஷயங்களை தப்பாகவே நடக்கும்னு யோசிச்சு பயப்படுறத நிறுத்திட்டாலே உன் வாழ்வில் உண்மையாக நல்ல விஷயங்கள் நடந்துவிடும். எதையாவது இழந்துடுவோமோன்ற பயமும் ஏதாவது தப்பா நடந்துடுமோன்ற தயக்கமும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துது. முதல்ல எதிர்மறையாக யோசிப்பதை நிறுத்திவிடு. நேர்மறையாக நல்லதே நடக்கும் என நல்ல விஷயங்களை நல்லெண்ணத்தோடு சிந்திக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துவிடு என் தங்கமே. எப்பவுமே நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் உன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வரும்னு நான் சொல்லியிருக்கேன். நீ யாருக்கும் தீமை செய்திடாமல் நன்மையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக மாறும். அடுத்தவங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக ஆதாயம் தேடுவதை விட்டுவிட்டு அடுத்தவங்க உழைப்பை சுரண்டுவதை விட்டுவிட்டு உன் சொந்த உழைப்பின் மூலமாக வெற்றி அடைவதற்கு முயற்சி செய். அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாம உனக்கு கிடைச்சதை வச்சு அதன் மூலமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள் என் தங்கமே. உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். என் ஆசீர்வாதத்தோட நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழுவாய். எப்பவுமே உன் மனசு உறுதியாக தைரியமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாம தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நீ பயப்படுறதையும் கவலைப்படுறதையும் பார்க்கும்போது எனக்கு கோபமாக வருகிறது தானே. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிலையான புத்தி கிடையாது, ஒழுங்கான நல்ல வாழ்க்கையும் கிடையாது. எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதையாவது தப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நீ ஏன் யோசிக்கிறாய்? உனக்குள்ள நல்ல புரிதல்களும் நேர்மறை சிந்தனைகளும் நல்ல குணமும் நல்ல மனசும் இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை சுத்தி யார் மாறினாலும் நீ மாறாமல் உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நிம்மதியான வாழ்க்கைக்காக தானே நீ ஏங்குகிறாய். இதோ உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துடுச்சு. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக நடக்கும்படி நான் உனக்கு நல்லது செய்கிறேன். உன்னுடைய உணர்வே பக்தியாக மாறி இந்த கருப்பசாமியை நீ குலதெய்வமாக வழிபட போற. ஏன்னா உன்னையும் உன் குலத்தையும் காப்பாற்றி உன் குடும்பத்திற்கு வழிகாட்டலாக உன் கூடவே இருந்து உங்களுக்கு நல்லது செய்ய நான் வந்துட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட நீ இரு. எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கருப்பசாமி என்னை நீ நம்பினால் போதும் என் தங்கமே. உன் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாம அமைதியாக இரு. நானே கதின்னு என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடுவேனா? நீ என் மேல நம்பிக்கை வச்சுதானே வணங்கி வருகிற. ஆனா உனக்கு பொறுமை இல்லை. உடனே எல்லாம் நடந்துடணும்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் நிச்சயமாக தருவேன். கால தாமதம் ஆனாலுமே கூட உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இன்னைக்கு நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் தான் உன்னை நீயே புரிந்து கொள்வதற்கு உனக்கு பக்கபலமாக உனக்கு பலத்தை கொடுக்க போகுது. உன் வலியையும் வேதனையுமே பயன்படுத்தி உன் வாழ்க்கை பயணத்துக்கு அதை எரிபொருளாக பயன்படுத்தி நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நடத்திக்கொள். உறவுகளுக்குள்ள நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஏமாற்றங்களாக முடிஞ்சு போச்சு. ஆனா அது இன்னுமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நீ யாரை நம்பினாலும்
அவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல உன்னை ஏமாத்திடுறாங்க, இல்லை உனக்கு கெடுதல் செஞ்சிடுறாங்க, இல்லை ஏதாவது தப்பா பேசிடுறாங்க. ஆனா நீ எதிர்பார்த்த எல்லாருமே இப்படி ஏமாற்றும் போது என்னையும் ஒரு உறவாக நீ நினைக்க ஆரம்பிச்சது நல்ல விஷயம்தான். ஏன்னா உனக்கு உறவென சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த கருப்பசாமி ஒருபோதும் உன்னை ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ கஷ்டப்படுத்தவோ மாட்டேன் என் தங்கமே. மற்ற சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தும் போது நீ என்கிட்டதான ஆறுதல் கேட்டு வருகிறாய். அப்படி இருக்கும்போது உன் எதிர்பார்ப்புகளை நான் எப்படி உனக்கு மட்டமாய் குறைத்து மதிப்பிழக்க செய்வேன்? நிச்சயமாக எல்லாமே சரியாகி நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழும்படி உனக்கு இன்பமயமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். உன் துன்பங்கள் எல்லாம் இப்போ முடிஞ்சு போக போகுது. இனி எல்லாமே சுகமாக சந்தோஷமாக உன் வீட்டில் நடக்கும். இருள் நீங்கி உன் வாழ்வில் வெளிச்சம் வருவதற்கான நேரம் வந்துடுச்சு என் தங்கமே. உனக்கு எதிராக வீசப்பட்ட எல்லா சதிகளையும் முறியடித்து எந்த துன்பமும் வராமல் நீ நிம்மதியாக வாழப்போற. எப்பவுமே என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னை என் நேரடி பார்வையில் அல்லவா நான் வைத்திருக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க நான் விடமாட்டேன். என்னை உறுதியாக நீ நம்பலாம். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நோய், கடன், கசப்பான உறவுகள்னு அனைத்தையும் சரி செஞ்சு எல்லா வகையிலும் உன்னை சுகமாக சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் செல்லமே. உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கானதாக மாறப்போகுது. இனி எந்த விதமான கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க நான் விடமாட்டேன். நீ பட்ட வேதனைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நானு அதை சரி செய்ய களமிறங்கி விட்டேன் அல்லவா. உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிற சில உறவுகளை நீயும் எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் திருந்தாத உறவுகளை நினைச்சு நீ கவலைப்படாத. அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை நான் கொடுக்கிறேன். நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இனி நல்லபடியா நடக்கும். நீ போகணும்னு ஆசைப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நல்லபடியா பயணம் செய்து நிம்மதியாக வாழப்போற. உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம நிதானமாக இரு. நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் நம்பு. உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கதான் நான் அனைத்தையுமே நடத்துகிறேன் என்பதை இப்போதாவது புரிந்து கொள்ளேன் தங்கமே. நீ பொறுமையாக இருந்தாலே உனக்காக நான் எழுதி வச்ச எல்லாத்தையுமே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். அது மட்டுமல்ல, நீ விரும்பிய பொருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சுத்தமான மனசோட நீ எது வேணும்னு விரும்புனியோ அது இந்த கருப்பசாமியின் அருளால் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். என்னுடைய பார்வை உன் பக்கம்தான் இருக்கு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாவலாக இருக்கக்கூடிய நான் உனக்கு இருந்த திருஷ்டிகளையெல்லாம் துரத்தி அடித்து உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக அமைச்சு தரப்போறேன். முழுமை பெறாத உனது வேலைகள் எல்லாம் இப்போது முடிய போகுது. எல்லா விஷயங்களையும் எல்லா வேலைகளிலும் உனக்கு உதவியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பாய் அமைச்சு தருவேன். உன் குடும்பம் இப்போது என்னுடைய பொறுப்பு. நீ நிம்மதியாய் ஆனந்தமாய் வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என் தங்கமே. மன அமைதியோடு இருக்கக்கூடிய உன்னை யாருமே தொந்தரவு செய்யாத அளவுக்கு உனக்கு சுற்றி பாதுகாப்பு வேலியாய் நான் இருக்க போறேன். இப்போது இந்த கருப்பசாமியின் அருளால் உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போக போகுது. ஏன்னா நானே உன் வீடு தேடி வந்து விட்டேன் அல்லவா. இனி உனக்கு நல்லதே நடக்கும். நீ சந்தோஷமாக இருக்கலாம். நோய் நொடி இல்லாத நல்ல உடலையும் கடன் சுமை கஷ்டமில்லாத வாழ்க்கையும் சொந்த வீட்டு கனவையும் நிறைவேற்றி சுகமாய் நிம்மதியாய் தூங்கும்படியும் மனசு இலகுவாக நிம்மதியாக நீ வாழும்படியும் நீண்ட ஆயுளை உனக்கு கொடுத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு விஷயம் வேணும்னாலும் சரி, அல்லது உனக்கு பிடிக்காத விஷயம் வேணாம்னாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க கத்துக்கோ. நீ எதிர்பார்த்தத உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ வேணான்னு நினைக்கிறத உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன். தேவையில்லாத மனக்கவலை உனக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைன்னு நீ படம் நினைச்சினா கனநொடியில் இந்த கருப்பசாமியை கூப்பிட்டால் உனக்காக உன்னை காப்பாற்ற நான் ஓடி வருவேன். என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மன வேதனையோடையோ வருத்தத்தோடையோ இருக்கக்கூடாது. ஏன்னா நீ அழுதாலும் எனக்கு கோபம் வரும், நீ வருத்தமா கவலையா இருந்தாலும் எனக்கு கோபம் வரும். ஏன்னா
கவலைப்படுவதன் மூலமாக எதையுமே மாற்ற முடியாது. அதற்கு பதிலாக இந்த கருப்பசாமி என் மேல நீ நம்பிக்கை வச்சினா எதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் என் செல்லமே. நீ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா வாழும்படி உன் வாழ்க்கையை அழகானதாக நான் மாற்றி தரப்போகிறேன். ஓம் ஸ்ரீ கருப்பசாமி துணை.